ஜெபமாலை வணக்க மாதத்தின் 10ஆம் நாள். 10ஆம் நாள் சிந்தனையாக தேவதாயாருடைய திருச்செபமாலையில் அடங்கியிருக்கின்ற தேவ இரகசியங்களின் சிந்தனையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 4வது தேவ இரகசியங்களைப் பற்றிய சிந்தனை. இயேசுவினுடைய திருமுழுக்கு, மலை பிரசங்கம், தேவ நற்கருணை போன்றவை பற்றிய சிந்தனைகள். இதனோடு சேர்த்து புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவில் எவ்வாறு தீய சக்தியை செபமாலையினால் வென்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. நாமும் ஜெபமாலை சொல்லி அன்னையை போற்றி புகழ்ந்து அவளுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபமாலை அன்னையின் வணக்க மாதம் அக்டோபர் மாதம் ஆகும். மே மாதம் அன்னை மரியாவின் மாதமாக கொண்டாடப்பட்டாலும் ஜெபமாலையின் வரலாற்று சிறப்பு மற்றும் முக்கியத்துவத்தின் காரணமாக அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஜெபமாலை அன்னையின் மாதம் அக்டோபர் மாதம். கத்தோலிக்க திருச்சபையில் அக்டோபர் மாதம் புனித ஜெபமாலை அன்னையின் மாதமாக போற்றப்படுகிறது. இந்த மாதம் அக்டோபர் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் செபமாலை அன்னையின் திருவிழாவின் அடிப்படையில் புனித ஜெபமாலையின் சிறப்பு வணக்கங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மே மாதமும் அன்னை மரியாவின் வணக்க மாதம். அக்டோபர் மாதம் ஜெபமாலையின் சிறப்பு வணக்க மாதம். மே மாதமும் அன்னை மரியாவின் வணக்க மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் வசந்த காலம் மலர்கள் பூக்கும் மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தை அன்னை மரியாவின் தாய்மை மற்றும் பெருமைக்கு அர்ப்பணிக்கும் விதமாக மே மாத வணக்க மாதமாக கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கின்றனர். அக்டோபர் மாதத்தில் நாமும் ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி அன்னை மரியாவை புகழ்ந்து அன்னை மரியாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். 10ஆம் நாள். தேவ இரகசியங்கள். மூவகை தேவ இரகசியங்கள் உண்டென யாவருக்கும் தெரியும். சந்தோஷ தேவ இரகசியங்கள், துக்க தேவ இரகசியங்கள், மகிமையின் தேவ இரகசியங்கள். செபமாலையில் தியானிக்கத் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு வகையையும் பொதுவில் எடுத்துக்கொண்டுதான் தியானித்து வந்தனர். 2003ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஒளியின் தேவ இரகசியம் என்ற 4வது வகை தேவ இரகசியத்தை தந்தார். எத்தகைய வாழ்க்கை நடை மனிதனுக்கு பொருந்தியது என்று சந்தோஷ தேவ இரகசியங்கள் காட்டுகின்றன. சேசுநாதர் தெரிந்து கொண்ட வாழ்க்கை என்ன? எளிய வாழ்க்கை, உழைப்பு மிகுந்த வாழ்க்கை. தொழிலாளியின் வாழ்க்கையும் அத்தோடு சம்பந்தப்பட்ட புண்ணியங்களும் நமக்கேற்றவை. தரித்திரம் என்னும் புண்ணியம், வருந்தி உழைக்கும் புண்ணியம். உழைத்தால் போதாது, திறம்பட உழைக்க வேண்டும். சுத்தமான வேலை, நல்ல வேலையாயிருக்க வேண்டும். ஏனோதானோ என்ற வேலையை நமது ஆண்டவர் ஒரு பொழுதாவது செய்திருப்பார் என்று நாம் கனவிலும் கருதக்கூடுமா? அடுப்பெருக்கும் சமயம் உட்காரும் முக்காலியாயிருந்தாலும் எவ்வளவு திறமையோடு இயேசு அதை செய்து முடித்தார். எப்பொழுதும் எந்நாளும் எவ்விடத்திலும் அவர் செய்வன திருந்தச் செய்தார். சேசுவின் வாழ்க்கையை நாம் மறைந்த வாழ்க்கை என்கிறோம். தாழ்ச்சியும் நேர்மையும் பகட்டையும் படாடோபத்தையும் தேடாத்தன்மையும் பெருங்குணங்களாக விளங்கின. இந்த இரகசியங்களை சந்தோஷ தேவ இரகசியங்கள் என்கிறோம். நாம் அவைகளைக் கண்டு பாவிப்போமாகில் இவ்வுலகிலேயே இவ்வாழ்நாளிலேயே நாம் சந்தோஷத்தை கண்டடைவோம். தற்கால சமூக பிரச்சனைகளுக்கு முடிவு காண வேண்டுமேயாகில் நாசரேத்தூர் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்றார் 13ஆம் சிங்கராயர். திருக்குடும்பம் வருவாயை பெருக்கத் தேடவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் தேவையை பெருக்கத் தேடவில்லை. தங்கள் தேவையை குறைத்துக் கொண்டனர். காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு உழைத்தனர். நசரேத்தூரை கவனித்துப் பார்த்தால் இத்தொழில் அத்தொழில் நலமென்று சிந்தித்து கைகட்டி வேலையில்லாத திண்டாட்டத்தை மனிதர் பெருக்க மாட்டார்கள். எத்தகைய வாழ்க்கை எனக்கு ஏற்றது என்று அலையாமல் கடவுள் எனக்கு வகுத்த வழி என்ன என்று அறிய ஆசிப்பார்கள். உணவு, உடை, உறைவிடம் முதலானவைகளில் போதுமென்ற மனதே பொன் செய்யும் மருந்து என்று எண்ணி திருப்திப்பட்டுக் கொள்வார்கள். நாசரேத்தை நாடி போக வேண்டும். இயேசுவின் பகிரங்க வாழ்க்கையை விட்டுவிட்டு அவரது மறைந்த வாழ்க்கையிலிருந்து பாடுகளின் வாழ்க்கையை காண செபமாலை நம்மை அழைத்துச் செல்கிறது. எனினும் பகிரங்க வாழ்க்கையின் முதலும் முடிவும்தானே பாடுகள். பகிரங்க வாழ்க்கையின் சுருக்கம், அவர் நன்மை செய்து கொண்டே போனார். நமக்காக உயிரைக் கொடுத்து அவரது மரணம் அவரது நன்மைத்தனத்தின் மணிமுடி அன்றோ? இவ்வுலகில் நாம் முக்கியமாக பின்பற்ற வேண்டியவைகள் துக்க தேவ இரகசியங்கள். ஆண்டவர் நமக்கு அனுப்பும் துன்பங்களையும் ஆண்டவருடைய சம்மதத்தால் நமக்கு வரும் சிறுமை, சில்லறை வருத்தம், வாதனைகளையும் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாதனைகளோடு அவைகளை ஒன்றித்து மனுக்குலத்தின் ஈடேற்றத்துக்காக ஒப்புக் கொடுப்போமாக.
இதில் நமக்கு எவ்வளவு மகிமை! திக்க தேவ இரகசியங்களை தியானிப்பதால் இவைகளை தாங்க நமக்கு தைரியம் வரும். திக்க தேவ இரகசியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மேலான பாடம் நமக்கு ஒன்று உண்டு. இயேசுநாதர் வேதனையை தெரிந்து கொண்டவர். ஆதலால் வாதனைப்படுவோர், துக்கப்படுவோர்களில் நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். அவரது ஞான சரீரத்தில் அவர் இன்னும் வாதனைப்படுகிறார். நாம் ஞான சரீரத்தின் அங்கமானபடியால் நாம் வாதனைப்பட வேண்டும். சவுலே, சவுலே, ஏன் என்னை வதைக்கிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ வதைக்கும் இயேசு நான்தான். நாள் கணக்காய், ஆண்டு கணக்காய் இதை அலசி ஆராய்ந்து பார்த்து, சேசுவின் ஞான சரீரத்தின் சத்தியத்தின் நன்மையை கோருகிறவன் நாசரேத்தில் துவங்கி கல்வாரியிலே ஏற வேண்டும். சமூக சேவை தேவ அன்பை ஊட்டி வளர்க்கும். இது கைமேல் கண்டபலன். மறு உலகத்திற்கு காத்திருக்க வேண்டியதில்லை. இவ்வுலகிலேயே நம்மேல் வெற்றி கொள்ள வேண்டுமென்று மகிமை தேவ இரகசியங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருந்தால் மேலுள்ள காரியங்களை தேடுங்கள். அங்கு இறைவனின் வலது பக்கத்தில் கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். இயேசுவின் உத்தானத்தின் மகிமையை உலகில் பரப்ப நாம் பிரயாசைப்பட வேண்டும். மற்ற மக்களும் இதில் பங்களிய உழைக்க வேண்டும். நாம் இயேசுவை தேட வேண்டும். மோட்ச பாதை அவர். மோட்ச பாதையை நாம் தேட வேண்டும். ஆகிலும் தினந்தோறும் இவ்வுலக பாதையில் நாம் நடக்க வேண்டியவர்கள். இப்பாதையில் அருளும் அயரா ஊக்கமும் நமக்கு தேவை. செபமாலை சொல்வதனால் தேவதாய் நடந்த பாதையில் நாமும் நடந்து சந்தோஷிப்போம், துக்கிப்போம், வெற்றி கண்டு மகிழ்வோம். இயேசு போதித்தார், புதுமைகளை செய்தார், நற்கருணையை ஸ்தாபித்தார் என்ற இயேசுவின் மறைப்பணியை எடுத்தியம்புகின்றன இந்த ஒளியின் தேவ இரகசியங்கள். இப்பணிக்கு இயேசு தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அருளப்பரிடம் யோர்தானில் திருமுழுக்கு பெற்று தனது முதற் புதுமையை கானாவூரில் செய்து மலைப்பொழிவின் மூலம் தன் போதனையின் சுருக்கத்தை தந்து தனது தெய்வீகத்தை தாபோர் மலையில் வெளிப்படுத்தி நற்கருணையின் மூலம் உலக முடிவு மட்டும் நம்மோடும் இருப்பதாக நமக்கு இந்த ஒளியின் தேவ இரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. செபம். செபமாலை. இராக்கினியே, இரக்கமுள்ள தாயே, நரகத்தின் வேதனையை நீர் எங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் விசனத்துக்குரியது. பாத்திமா சிறுவர்களுக்கு நீர் காட்டிய நரகத்தின் காட்சி எங்களுக்காகவே காட்டினீர். எங்கள் உள்ளத்தில் உயிருள்ள விசுவாசத்தை எழுப்பி நரகத்தின் பயங்கரமான சத்தியத்தை உணரும்படி செய்தருளும். நித்திய ஆக்கினையை கொடுக்கும் நீதி தீர்வையிலிருந்து எங்களை இரட்சியும். பாவத்தின் தோஷம் நரகத்தில் முடியும் என்று வேதாகமம் எங்களுக்கு கற்பிக்கிறது. ஏக திருத்துவமாகிய கடவுள் அளவில்லாத நீதியுள்ளவர் என்று நான் விசுவசிக்கிறேன். இயேசுவின் உதவியைக் கொண்டு இவ்வுலகில் நேர்மையாய் வாழ்ந்து பரகதியில் பாக்கியமாய் வாழும் கிருபையை இயேசுவின் திரு இருதயம் எனக்கு அளிப்பதாக. இக்கிருபையை என்னைச் சுற்றியுள்ள யாவருக்கும் கேட்கிறேன். செபமாலை. இராக்கினியே, பாத்திமா மாதாவே, என்மேல் இறங்கியிருளும். ஆமென். தேவமாதாவின் புதுமை. ஜான் ஆமத் என்னும் சாமிநாதர் சபை துறவி ஸ்பெயின் தேசத்தில் ஓராண்டு தபசுகால பிரசங்கங்கள் செய்து களைப்பாயிருந்தார். அப்போது பேய் பிடித்து ஒரு சிறுமியை அவரிடம் கொண்டு வந்தார்கள். பற்பல பேயோட்டும் சடங்கை செய்தும் பயன் இல்லாததைக் கண்டு தன் செபமாலையை எடுத்து அக்குழந்தையின் கழுத்தில் போட்டார். உடனே, அதை எடுத்து விடுங்கள், அதை அகற்றுங்கள், செபமாலை என்னை வாதிக்கிறது என்று அக்குழந்தை அலறினாள். வீணாக இறங்கி குருவானவர் செபமாலையை குழந்தையின் கழுத்தில் இருந்து நீக்கிவிட்டார். அடுத்த இரவு அக்குருவானவர் படுத்திருந்த போது குழந்தையை பிடித்திருந்த பேய்கள் ஆறா கோபத்தால் சீறி விழுந்து அவரை கொல்ல வந்தன. அவர் தன் கையால் செபமாலையை இறுக்கிப் பிடித்திருந்தார். அப்பேய்கள் என்ன பிரயாசைப்பட்டும் அதை பறிக்க அவைகளால் இயலவில்லை. அதைக் கொண்டு அவைகளை நன்றாய் அடித்து, பரிசுத்த மாமரியே, பரிசுத்த செபமாலையின் மாதாவே, என் உதவிக்கு வாரும் என்று கூறி அவைகளை விரட்டிவிட்டார். மறுநாள் குருவானவர் கோயிலுக்கு போனபோது மறுபடியும் அக்குழந்தையைக் கண்டார். பேய்கள் அவளை விட்டு இன்னும் போகவில்லை. ஒரு பேய் சிரிக்கத் தொடங்கி தமாஷாய் கேட்டது, சகோதரரே, நேற்றிரவு செபமாலை இல்லாமல் இருந்திருப்பீரையாகில் உம்மை தொலைத்திருப்போம். பக்தியுள்ள அக்குருவானவர் உடனே செபமாலையை குழந்தையின் கழுத்தில் போட்டுச் சொன்னார், இச்சிறுமியின் உடலை விட்டு ஓடும்படி இயேசுவின் திருநாமத்தைக் கொண்டும் அவருடைய திருத்தாயாரான மரியின் நாமத்தைக் கொண்டும் மகா பரிசுத்த செபமாலையின் வல்லமையைக் கொண்டும் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அப்பேய்கள் பயந்து ஓடிவிட்டன. 16ஆம் நூற்றாண்டில் புனித சவேரியார் தமிழ்நாட்டில் போதித்துக் கொண்டிருக்கும் போது பற்பல சமயத்தின் மக்கள் வந்து தங்கள் வீட்டில் பேய் பிடித்தவர்கள் கத்துகிறார்கள் என்பர்.
சவேரியார் ஞானோபதேசம் கற்றுக் கொடுக்கும் அலுவலை நிறுத்தாமல் தன் செபமாலையை எடுத்து ஒரு குழந்தையின் கையில் கொடுத்து பேய் பிடித்தவள் மேல் கொண்டு வைத்து வரும்படி சொல்லுவார். செபமாலை உடலில் பட்டவுடனே பேய்கள் உருண்டெடுத்ததோடிவிடும். இந்தச் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.